முதல்வர் அவர்கள் தார்மீக அடிப்படையில் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து குறிப்பிட்டு பறையக்கூடிய கருவறுப்பது என்பது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கள்ளச்சாராய மதுவில் அத்தனை பேரும் திமுக நிர்வாகிகள் இருக்கிறார். திருமதி அக்கா கனிமொழி சொன்னாங்களே, நாங்கள் வந்தால் 2016 முதல் கையெழுத்து மது விலக்குன்னு சொன்னாங்களே, ஏன் செய்யல? அக்காவுடைய அண்ணனுக்கு பதவியேற்று 4 ஆண்டு காலம் நடக்க போற நேரத்தில் முதல் கையெழுத்து போடுவதற்கு பேனா கிடைக்கலையா? தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்களை விட மதுக்கடைகள் அதிகமாகிறது. டாஸ்மார்க்குடைய தண்ணி பாட்டில் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய தண்ணி பாட்டில் நிர்வாக சீர்கேடான ஆட்சி செய்த இந்த முதல்வர் பதவி விலகிட்டு போ. ஆட்சி பண்ண தெரியலன்னா எதுக்குங்க ஆசைப்படணும்? Study MBBS in Armenia. Just a 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penier International. லகரம் பேசுறவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அதிமுக கூட்டணி கட்சியின் தமிழ் சேனை கட்சியின் தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்களை சந்தித்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய இறப்புகள் குறித்து பேச போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நேற்று தமிழ்நாடே எதிர்பார்க்காத அளவுக்கு, கிட்டத்தட்ட இந்தியாவை எதிர்பார்க்காத அளவுக்கு கள்ளச்சாராயத்தில் குறித்து இப்போ இதுவரைக்கும் ஒரு 34 பேருக்கு மேலே இறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்டேட் ஆகிற மாதிரி. இந்த கள்ளச்சாராய இறப்புகள் திமுக ஆட்சியில் கடந்த முறை மரக்காணத்தில் நடந்துச்சு. அதுக்கு பிறகு மதுராந்தகம், இது மாதிரி இப்போ கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு. இந்த இறப்புகள் தொடர் இறப்புகளுக்கு, தொடர் கள்ளச்சாராய மரணங்களுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? தொடக்கத்தில் கருணாபுரத்தில் கள்ள சாராயம் குடிச்சு இறந்த கிட்டத்தட்ட 34 சமூக தமிழர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். இங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுவும் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுபோல கள்ள சாராயத்தை குடித்து மரணிக்கிற அவல நிலையில் தொடர் கதையாக இருக்கு. ஏற்கனவே மரக்காணம் சித்தாமூரில் மரணம் ஏற்பட்டது. அந்த மரணத்துக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்து இது முடிச்சிட்டார். ஒரு உயிரினுடைய விலை 10 லட்சம் என்று விலை பேசப்பட்டது. அதுக்கு அடுத்த தொடர்ச்சியா மரணங்கள் நடக்குது. இந்த மரணம் கள்ளக்குறிச்சியிலே கருணாபுரத்தில் குறிப்பாக எமது மக்களான பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் ஒரு இறப்பில், சதீஷ் என்பவருடைய இறப்பில் அனைவருக்கும் சாராய கவர் உரை என்று சொல்கிறார்கள், உரையை கொடுத்து குடிக்க வைத்திருக்கிறார்கள். எப்படி மரக்காணத்தில் ஆண்களே இல்லாத நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் பறையர்களுடைய இனப்பெருக்கத்தை தடுத்திருக்கிறார்கள், மக்கள் தொகையை குறைத்திருக்கிறார்கள் என்பதுதான் சரியானது. அதே போல பெரும்பான்மையா வாழ்ந்து கொண்டிருக்கிற கள்ளக்குறிச்சி கருணாபுரத்திலே இதே தானாக முன்வந்து அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு குடிக்க வைத்து இன்றைக்கு கொலை செய்திருக்கிறார்கள். இப்படித்தான் நம்ம சொல்லணும், கொலை செய்திருக்கிறார். ஏழை எளிய மக்கள், இறந்தவர்கள் அத்தனை பேரும் வசதி படைத்தவர்களோ இல்லை, இழப்பதற்கு ஏதுமற்றவராக கூலிகளாக இருக்கிற இந்த மக்கள் தான் கள்ள சாராயத்தை நாடி போகின்ற அவலை நிலை இங்கு இருக்கு. 35 பேர், 34க்கும் மேற்பட்ட மரணங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் கூட அந்த இடத்திலே போய் பார்வையிட்டு என்ன நடந்தது, இந்த மக்கள் குறையை தீர்ப்பதற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து கூட இந்த விடியா திமுக அரசு செவி சாய்க்க முடியல அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அங்க பதிவு செய்திருக்கிறார். பல்வேறு மருத்துவமனை கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் செலவில் கள்ளக்குறிச்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மருத்துவமனை கட்டியிருக்கிறது. அந்த மருத்துவர் இல்லை, கட்டியது அதிமுக ஆட்சி. 400 கோடி ரூபாய் செலவு செய்து கட்டியும் கூட இந்த உயிர் காக்கின்ற மருந்துகள் ஒரு எந்த மருத்துவரையும் தமிழ்நாட்டில் இல்லை, மருந்துகள் இல்லை. ஆனால் புகைப்பதற்கு, நோயாளியாய் மாறுவதற்கு இந்த அரசு திட்டம் தீட்டிய தமிழ் மக்களை கருவறுத்து கொண்டிருக்கிறது என்றது நிதர்சனமான உண்மை. ஒரு கலெக்டர் சொல்றாருங்க, ஒரு கலெக்டர், இவர்கள் மதுவில் சாகவில்லை, கள்ளச்சாராயத்தில் நான் சாகவில்லை, இவர்கள் வயிற்று வலியால் வயிற்றுப்போக்கால் செத்தன்னு அப்பட்டமாக ஒரு IAS படித்த ஒரு அதிகாரி சொல்லலாமா? அரசியல்வாதி சொல்லலாம், நியாயம். அரசியல்வாதி தன் வாக்குக்காக பொய் பித்தலாட்டங்களை செய்து அவன் ஆட்சி அமைப்பதற்கு அவன் செய்வான். ஒரு IAS படித்த அதிகாரிகள் மீது எனக்கு அளவு கடந்த எனக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள், IAS IPS இருக்கிறார்கள்.
இந்த இந்த மது குடிப்பது காவல் நிலையத்துக்கு அருகில், பின்புறம் காவல் நிலையத்தில் அருகில் இந்த மது விற்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு காவலருக்கு கூட தெரியவில்லை என்பது ஒரு அப்பட்டமான பொய்யா? அப்ப சிபிசிஐடி என்ன செய்து கொண்டிருக்கிறது? எஸ்பிசிஐடி என்ன செய்து கொண்டிருக்கிறது? உளவு தொண்டு, இந்த உளவு நிறுவன காவல் நிலையங்கள் என்ன என்ன இவர்கள் கையாளாகாத போயிட்டார்களா? முதல்வருக்கு செய்தியை போய் சேரலையா? அதுதான் சொல்றாரு, நான் தூங்கி எஞ்சா என்ன நடக்குமோ இந்த கட்சிக்காரங்க பண்ற வேலைன்னு முதல்வரை அப்பட்டமா ஒத்துக்கிறாரு, வாக்குமூலம் கொடுக்கிறாரு. முறையா முதல்வர் அவர்கள் தார்மீக அடிப்படையில் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இந்த விடிய அரசு குறிப்பிட்டு பறையக்கூடிய கருவறுப்பது என்பது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன் உங்களுக்கு ஏன் பறையர்கள் மீது என்னையா வன்மம்னு கேட்கிறேன். இந்த கள்ளச்சாராய மதுவில் அத்தனை பேரும் திமுக நிர்வாகிகள் இருக்கிறார். அவர்களோடு துணையாகத்தான் இந்த அரசு கள்ள மதுவை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதிக் போன்ற 2000 கோடி போதைப் பொருள் வித்தவங்களும் முதல்வருக்கு வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். காவல்துறையில் தலைவரோடு நெருக்கமாக இருக்கிறார்கள். சாதிக்கெல்லாம் காவல்துறை தலைவருக்கு நெருக்கமாக புகைப்படத்தை நான் பார்த்திருக்கிறேன். போதைப் பொருள் சாதிக்கவர்கள் அமீர் போன்ற திரைப்பட இயக்குனர் போன்றவர்களோடு கூட சேர்ந்து திரு உதயநிதி மனைவி கிருத்திகா உதயநிதியோட தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மீது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்போ தமிழகம் என்பது தமிழர்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக இன்றைக்கு மாறி இருக்குது. யார் காரணம்? இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று முதல்வர் பதவி விலகி இருக்க வேண்டாமா? உயிருங்க அப்பட்டமா திமுக காரனே இந்த வேலையை பார்க்கறான். கண்டிக்கணும்ல. இப்ப நான் கலெக்டர் இடமாற்றம் பண்ணிட்டேன், எஸ்பியை மாற்றம் பண்ணிட்டேன். உண்மையிலேயே உயர் அதிகாரி இருக்காங்களே, எஸ்பி காவல்துறை உயர் அதிகாரிக்கும் கலெக்டருக்கெல்லாம் இந்த தகவல் நேரடியாக அவ்வளவு சீக்கிரம் போய் சேராது. கீழ்மட்ட காவல் நிலையம் முடிஞ்சிடும். டிஎஸ்பி வரைக்கும் கூட ஒரு சில விஷயங்கள் போய் சேராது. அது மதுவிலக்குன்னு ஒரு தனி காவல் துறை இருக்கு, மதுவிலக்குன்னு வச்சிருக்காங்க. அது அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? தொடர்ச்சியா கள்ளச்சாராயம் காசப்படுது, விற்கப்படுது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? என்ஐபி மாதிரி கஞ்சாவுக்குன்னு ஒரு பிரிவு இருக்கு காவல்துறை. இவர்கள் என்ன செய்யறாங்க? யாரும் வாய் மூடி இருக்கிறாங்க. காரணம், இந்த துறை அத்தனையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால நீங்க அதிமுக ஆட்சியில இந்த காவல்துறை எப்படி நிர்வாகம் நடக்கும்னா, ஒரு வட்ட செயலாளர் காவல் நிலைய ஆய்வாளர்கிட்ட பேச மாட்டார். கேட்னா அந்த ஆய்வாளர் அம்மாவுக்கு பேசுறீங்களான்னு கேட்டிருக்காரு. நான் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா இன்றைக்கு வட்ட செயலாளரா அவர் தான் எஸ்பி மாதிரி போய் உட்காந்துக்கிட்டு காவல்துறைக்கு ஒரு அரசியல்வாதி ஆணை பிறப்பிக்கிற அவல நிலையில் இந்த திராவிட மாடல் அரசு செயலற்ற அரசா இருக்கு. செயலற்று போச்சுன்னா இவங்க அன்னைக்கு சொன்ன ஈரல் பழுதாகி போன மாதிரி இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய சிந்தனை அத்தனையும் செயலற்று போச்சு. இவர்களுடைய கணக்கு வெளிநாடுகள்ல இருக்கு. வெளிநாடுகள்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரேன், அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன்னு சொல்றாங்களே தவிர தடுத்து நிற்பதற்கு ஒரே கேள்விங்க. இது மாதிரி கள்ளச்சாராயம் பாம்பு கடிச்சு சாவரக்கூடிய நீங்க கிராமப்புறங்கள்ல பாம்பு கடிச்சு இறப்பவர்களுக்கு அதுக்கு அடிப்படை மருந்து, உயிர் காக்கும் மருந்து எத்தனை மருத்துவமனையில் இருக்குன்னு இந்த முதல்வர் வெள்ளை அறிக்கை தர முடியுமா? தருவாரா? இதுவரை தமிழ்நாட்டில் எவ்வளவு போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டிருக்குன்னு வெள்ளை அறிக்கை தருவாரா? ஒண்ணும் இல்லைங்க. இன்றைக்கு டாஸ்மார்க் விற்கிறாங்கல்ல, இது பெரும் முதலாளிகள் யாரு? திருமதி அக்கா கனிமொழி சொன்னாங்களே, நாங்கள் வந்தால் 2016 முதல் கையெழுத்து மது விலக்குன்னு சொன்னாங்களே, ஏன் செய்யல? சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. ஏன் செய்யல? இன்றைக்கு தமிழ்நாட்டில் விதவைகள், இளம் விதவைகள் உருவாகிட்டு இருக்கிறன்னு சொன்னாங்களே, இந்த ஆட்சி இளம் விதவைகளே உருவாகலையா? சொல்ல முடியுமா அக்கா? பாராளுமன்றத்தில் இதை பத்தி பேச முடியுமா? முதல் கையெழுத்து ஏன் போடல? அப்ப இன்னும் பேனா கிடைக்கலையா? அக்காவுடைய அண்ணனுக்கு இன்னும் முதல் பதவியேற்று இத்தனை ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம், 4 ஆண்டு காலம் நடக்க போற நேரத்துல முதல் கையெழுத்து போடுவதற்கு பேனா கிடைக்கலையா முதல்வருக்கு? அக்கா சொல்ல வேண்டியதுதானே, ஐயோ அண்ணா, நான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மது விலக்கை கொண்டு வருவோம்னு நான் பேசிட்டேன், நீங்க சொல்லி மது விலக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லணும்ல. தமிழ்நாட்டில்
கல்வி நிலையங்களை விட மதுக்கடைகள் அதிகமாக இருக்கு இல்லையா? இன்னைக்கு மது கொண்டு வராங்க. இப்போ திருமதி VK சசிகலாவுடைய விட்டாஸ் நிறுவனம் இருக்குல்ல, அந்த மது யாருக்கு கொடுக்கப்படுது சொல்லுங்களா பாப்போம் வெளிப்படையா. அவங்க யாருக்கு விற்கிறான்னு வெளிப்படையா சொல்லுங்களா பாப்போம். TR பாலு அவர்களுடைய TR பாலுடைய மது 2 ஃபேக்டரி இருக்கு, அவங்க யாருக்கு கொடுக்கிறாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதே மாதிரி திமுக MP ஜெகத் ரட்சகனுடைய மதுபான தொழிற்சாலை இருக்க, அங்கிருந்து எங்க போகுது மது சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் மது உற்பத்தி மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு சீர்கட்டு போயிருக்கு. ஆமாங்க, இவங்களாம் MP, ஜெகத் ரட்சகன் MP, TR பாலு அவர்கள் MP. இதெல்லாம் கேட்கறதுக்கு நாடி இருக்குமா? கேட்க முடியுமா இவங்களால? அதே சொன்னாங்களே அக்கா, மூடிடுவோம் எங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுடைய மதுபான தொழிற்சாலைகள் நாங்க வந்து மூடிடுவோம்னு சொன்னாங்களே, மூடிட்டாங்களா? உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லுது மதுக்கடைகள் வந்து பைபாஸ் ரோடு இருக்குல்ல, இது மாதிரி ரோட்ல வந்து மதுபான கடைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இவன் என்ன பண்றான் திமுக காரன், அந்த மதுபான டாஸ்மார்க் கடை முன்பக்கம் வழி வச்சாதானே வந்து அப்படி இருக்கும், பின்பக்கத்துல திறந்து வச்சுக்கிட்டு வித்துட்டு இருக்கிறான். 6000 கடைகள், ஒரு ஆண்டு வருமானம் 5580 கோடி ரூபாய் இந்த சாராயத்தில் சம்பாதிக்கிறாங்க, டாஸ்மார்க்ல சம்பாதிக்கிறாங்க. டாஸ்மார்க்குடைய தண்ணி பாட்டில் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய தண்ணி பாட்டில் விற்கிறாங்க. அப்போ என் மக்கள் நாசமா போனோம். ஒண்ணு இல்லைங்க, திருச்செங்கோடுல ஒரு கவுன்சிலர் ஒரு குடோனை வச்சு கள்ள மதுவை உற்பத்தி பாட்டில் அடைச்சி விற்பனை பண்ணினாரா இல்லையா? இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. திமுகவுடைய கட்சி நிர்வாகியை சொல்ல சொல்லுங்க. அக்கா துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழியை சொல்ல சொல்லுங்க. இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. இங்க கள்ளக்குறிச்சி இந்த மது விற்பனையில திமுக உறுப்பினருக்கு எல்லாம் பொறுப்பாளருக்கு தொடர்பு இருக்க, அவங்களெல்லாம் வந்து கட்சி விட்டு நீக்கிடுவாங்களா இவர்கள் எல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது. எப்படி புரட்சி தலைவர் MGR இருக்கும் பொழுதும் அம்மா இருக்கும் பொழுதும் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் பொழுது திமுக எப்படி சட்டமன்றத்திற்குள்ள வர முடியாத ஆட்சி இழந்து இருந்தாங்களோ அதையெல்லாம் சேர்த்து வைத்து இந்த 5 ஆண்டுகளில் சம்பாதிச்சு போடலான்னு இவங்க திட்டமிட்டு மனிதாபிமானமே இல்லாமல் பணத்தை சம்பாதிக்கிற ஒரு அவலம் இந்த நாட்டில் இருக்க. இதெல்லாம் யார் தடுக்கிறதுக்கு? எழுத்து கேட்கிறவங்க மேல பழிய வாரி வாரி திசை திருப்புவதற்கு. இப்ப நீட் எதிர்க்கு பத்தி எதிர்க்க போறோம்னா டக்குன்னு ஒரு திசை திருப்புற செய்திகளா இந்த அரசு திட்டமிட்டு பரப்புது. அதே மாதிரி திமுகவினுடைய IT விங்குன்னு சொல்றாங்கல்ல ஊடகவியலால், அத்தனை பேரும் பொய் செய்தியை போடுறாங்களே, பொய் செய்தியை போடுறாங்க. நீ என்ன இது வரைக்கும் வாக்கு கேட்டாங்களே, நாங்க இது செஞ்சிருக்கிறோம்னு வாக்கு கேட்டிருக்காங்களா? இந்த பொது தொகுதியில இப்ப நின்ன பாராளுமன்றத்துல 1000 ரூபாய் இந்திய முழுக்க கொடுப்பேன்னு சொன்னேன். நான் கேட்கிறேன், இங்க 100 நாள் வேலை திட்டத்தில் இதே அக்கா கனிமொழி சொன்னாங்க 400 ரூபாய் ஏற்றி தருவோம்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்லுது அக்கா, போய் 400 ரூபாய் ஏற்றி தரலான்னு தான் நான் சொன்னேன், ஆட்சி மோடி வந்துட்டாரு அதனால அது பண்ண முடியாது. உன்னால ஆட்சிக்கே வருவனா வர முடியாதுன்னே தெரியாமல் எப்படி வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஏன் சொன்னீங்க நீங்க? அப்படின்னா யாரை ஏமாத்துறீங்க? என் மக்கள் எத்தனை ஆண்டு காலம் கேட்டுக்கொண்டே இருப்பாங்கன்னா ஒண்ணு இல்லைங்க. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரப்போகுது. அது தெரிஞ்சுதான் திட்டமிட்டு இப்படி எவன் செத்தாலும் பரவாயில்ல, எவன் பொண்டாட்டி தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, என் சமூகம் வந்து இன்னைக்கு நிற்கதியா நிக்குதுங்க. அதனால முதல்வர் அவர்கள் இந்த கள்ளக்குறிச்சி மரணத்தில் இறந்து போன குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் ஒரு நபருக்கும் கொடுத்தாங்க. ஒரு குடும்பத்துக்கு இல்ல, ஒரு நபருக்கும் இறந்து போனவர்கள் ஒரு நபருக்கும் 25 லட்சம் ரூபாய் இந்த அரசு நஷ்டீடாக கொடுக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் இதை தார்மீக பொறுப்பெடுத்து நிர்வாக சீர்கேடான ஆட்சி செய்த இந்த முதல்வர் இப்பதவி விலகிட்டு போகணும். செய்வாரா கேளுங்க, விலகிட்டு போ சொல்லுங்க. ஆட்சி பண்ண தெரியலன்னா எதுக்குங்க ஆசைப்படணும்? வழிவழியா வந்துட்டோம். இந்த நாட்டை எப்படியெல்லாம் ஒரு பக்கம் கனிம வளங்கள் நதிநீர் எல்லாம் போச்சு, இன்னொரு பக்கம் தடுத்து பாலைவனமா மாத்த போது இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. திட்டமிட்டு தமிழ்நாட்டை பாலைவனமாக மாற்றி கொண்டிருக்கிறது. என் மக்கள் கையேந்தி நிக்கிற அவலத்திலேயே இவங்க வந்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறது வந்து கண்டிக்கத்தக்கது. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக மிக்க